இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக அரசியலில் பாஜக மாநில தலைவராக இருந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அண்ணாமலை. அவர் மாநில தலைவர் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் அவரது அதிரடி அரசியல் இன்னமும் தொடரத்தான் செய்கிறது. வரப்போகும் சட்டசபை தேர்தலில் அவர் இந்த முறை எந்த தொகுதிகள் போட்டியிடுவார் என்று பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி திமுக உள்ளிட்ட மற்ற கட்சியினரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் அவர் போட்டியிட இருக்கும் தொகுதி பற்றி பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுபற்றி பாஜக முக்கிய நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ஓரிரு நாட்களில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணிகள் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் துவங்கவில்லை. ஆனாலும் பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பழனிசாமி தொடர்ந்து பேசி வருகிறார். என்டிஏவில் தேமுதிக வராததால் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்கின்றன. பாஜகவை பொறுத்தவரை கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, தென்சென்னை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளை குறிவைக்கிறது. இப்போது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக உள்ள வானதி வரும் தேர்தலில் கோவை வடக்கில் போட்டியிடுகிறார். 2024 லோக்சபா தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். ஆனால் கோவை மாவட்டத்தில் பாஜகவுக்கு ஒரு தொகுதிதான் தர முடியும். வேண்டுமானால் கோவை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் அல்லது 2001 போட்டியிட்ட கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிகள் அண்ணாமலை போட்டியிடலாம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரில் குறைந்தது 4 தொகுதிகளை பாஜக கேட்கிறது. அதுவும் தென் சென்னை லோக்சபா தொகுதிக்குள் 2 தொகுதிகளை கேட்கிறது. வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கும் முன்னாள் கவர்னர் தமிழிசை வேளச்சேரி தொகுதிகள் போட்டியிட முயற்சித்து வருகிறார். நேற்று முன்தினம் டெல்லி சென்ற அவர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து வேளச்சேரி தொகுதியை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தியுள்ளார். ஆனால் விருகம்பாக்கம் அல்லது மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்கத்தான் பழனிசாமி விரும்புகிறார் என்று பாஜக தலைவர் கூறினர்.